ஒரு சின்ன வேலையாக வத்தலக்குண்டு வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ நானும் திவானும் ஈவினிங் போல் கிளம்பியிருந்தோம். நான் எம்எஸ்சி வந்து இந்த நிலக்கோட்டை கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். எத்தனை டைம் இந்த பக்கம் வந்தாலும் சொல்லிடுவேன், இது நான் படித்த காலேஜ்னு சொல்லிட்டு. திவான் இதே எத்தனை தடவை சொல்லுவேன்னு கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம படித்த காலேஜ் வந்து எப்போவுமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். போன வேலை ரொம்ப வேகமாகவே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எனக்கும் தயிர் பானிபூரி சாப்பிடும்போது ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிருந்தோம். எனக்கு நார்மல் பானிபூரியை விட இது ரொம்ப பிடிக்கும். நல்லா கெட்டியான தயிர், அதுக்கு மேலே ஒரு புளி சட்னி ஊற்றி கொடுப்பாங்க பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விதின் குட்டி வயிற்றுக்குள்ள இருக்கப்போ அடிக்கடி தான் சாப்பிடுவேன். அப்படியே வீட்டுக்கு 2 பார்சல் வாங்கிட்டு கிளம்பான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். 2-3 நாளாகவே எனக்கு வீட்டில் வந்து மணி பிளான்ட் வைக்கிற போல எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. திவான் சொன்னாங்க பக்கத்தில் தான் தேவந்தானப்பட்டியில் நிறைய நர்சரி இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். நிறைய செடி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய ஹைப்ரிட்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு ஹைப்ரிட் பார்த்தேன். பீட்ரூட்டையும் கொய்யா பழத்தையும் சேர்த்து பண்ணியிருந்தாங்க, பீட்ரூட் கோவான்னு சொல்லிட்டு. அது வளர்ந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரி இருக்குமா, ஆனால் டேஸ்ட் வந்து கொய்யாப்பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய ஹைப்ரிட் ஐட்டம் அங்கனக்குள்ளே இருந்துச்சு. திவான் புது வீட்டுக்கு ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், ரொம்ப வளரக்கூடாது, பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்கிற மாதிரி காமிங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த ரெட் கலர் இருக்கிறது காமிச்சாங்க. நல்லாயிருக்கும் வீட்டு மாடி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வந்து சைடில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. சரி கொஞ்சம் நிழல் தர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாதா மரமும் ஒன்று வாங்கியிருந்தோம். நான் எப்போ அதில் கொண்டு வந்தாலும் இந்த ஜூஸ் கடையில் கொடுக்காம இருக்க மாட்டேன். ஸோ அங்கேயும் போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாய்.